Hello everyone, இந்த வீடியோவில் ஈத்கா லெசன் புக் பேக் எக்ஸசைஸ் பேஜ் 11லேருந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செக் பாயிண்ட் டோன்ட் சே. ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. சே அப்படின்னா இந்த மாதிரி சொல்லணும். நோட் இதில் நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஷீ இஸ் மை கசின் சிஸ்டர் அண்ட் ஹீ இஸ் மை கசின் பிரதர். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து சொல்லக்கூடாது. நம்ம எப்படி சொல்லணும், சேர்த்து தே ஆர் மை கசின்ஸ், அவங்க எல்லோரும் என்னோட கசின்ஸ் அப்படின்னு சொல்லணும். The word cousin is used to refer both male and female. ஸோ கசின்ன்ற வேர்டே ரெண்டு பேருக்குமே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கசின் சிஸ்டர், கசின் பிரதர் அப்படி செப்பரேட்டாக நம்ம சொல்லக்கூடாது. ஐ ஹாவ் 2 daughter-in-laws. ஐ ஹாவ் 2 daughters-in-law. ஸோ நம்ம சொல்லும் போது 2 daughter-in-laws அப்படி சொல்லக்கூடாது, daughters-in-law அப்படி தான் சொல்லணும். எஸ் இஸ் ஆடட் டு த ஃபர்ஸ்ட் வேர்ட் டாட்டர் டு ஃபார்ம் அ ப்ளூரல். ஸோ டாட்டர்ஸ்க்கு தான் நம்ம எஸ் சேர்க்கணும், அப்போ தான் அது கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் வரும். ஓகே, கிராமர் பார்க்கலாம். பிக்டோ கிராமர். தேர் ஆர் மெனி ஃப்ளவர்ஸ் இன் த பஞ்ச், ஒன்லி அ ஃபியூ ஆர் ஃப்ரெஷ். ஸோ இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அந்த பஞ்ச் இங்கே ஒரு கொத்தா ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பஞ்சில் நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஆனால் அதில் சில இதுதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். there are some biscuits in the plate. ஸோ இந்த பையன் என்ன சொல்கிறான், இந்த பிளேட்டில் கொஞ்சம் சம்னு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. there are any mangoes in the basket. ஸோ இந்த பொண்ணு சொல்கிறா there are any mangoes. ஸோ அந்த பேஸ்கெட்டில் ஏதாவது மேங்கோஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. கொஷின் மார்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஏதாவது இருக்கா, எனி மேங்கோஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்றாவது இருக்கா அப்படின்ற மாதிரி தான் எனி யூஸ் பண்ணுவாங்க. நோ, தேர் ஆர்ன்ட் பட் தேர் ஆர் சம் கோவாஸ். ஸோ அந்த பையன் என்ன சொல்லுவான், இல்லை நோனா மேங்கோஸ் இல்லை, அதில் ஒன்று கூட இல்லை, ஆனால் அதில் கொஞ்சம் கோவாஸ் தான் இருக்குது அந்த பேஸ்கெட்டில் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லுவான். யூஸ் கிராமர். டிக் த கரெக்ட் ஆப்ஷன். there are dash apples in the basket. ஸோ மெனின்னு சொல்லணுமா மச்சுன்னு சொல்லணுமா, there are many apples, நிறைய ஆப்பிள்ஸ் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பேஸில் மெனின்னு எழுதிக்கோங்க. there isn't dash traffic on Sundays. மெனி வருமா மச் வருமா. ஸோ மெனி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா திங்ஸை குறிக்கிறதுக்கு. ஸோ மச் டிராஃபிக் தான் வரும் இங்கே. ஸோ இந்த ஸ்பேஸில் மச்சுன்னு எழுதிக்கோங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், தேர் இஸ்ன்ட் டேஷ் வாட்டர் இந்த கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாக இருக்குது, கொஞ்சம் கூட வாட்டரே இல்லை. ஸோ அப்போ நான் என்ன யூஸ் பண்ணணும், எனி. தேர் இஸ்ன்ட் எனி வாட்டர்னா கொஞ்சம் கூட ஒரு ட்ராப் கூட வாட்டரே இல்லை கிளாஸில் அப்படின்னு சொல்லி. தேர் ஆரண்ட் டேஷ் எக்ஸ் இந்த பேஸ்கெட். ஸோ இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்டியாக இருக்குது, எல்லா எக்ஸுமே வெளியில் தான் இருக்குது, பேஸ்கெட்குள்ளே இல்லை. ஸோ தேர் ஆரண்ட் எனி எக்ஸ் இந்த பேஸ்கெட். ஸோ பேஸ்கெட்குள்ளே ஒரு எக் கூட இல்லை. பட் தேர் ஆர் டேஷ் நியர் இட். ஸோ இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ் இருக்குது. ஸோ எ ஃபியூ. ஸோ தேர் ஆர்ன்ட் எனி எக்ஸ் இன் த பேஸ்கெட் பட் தேர் ஆர் எ ஃபியூ நியர் இட். fill in the blanks with some, any, much, many. ஸோ இந்த நாலு வேர்ட்ஸில் எது கரெக்டாக வருமோ நம்ம கரெக்டாக எடுத்து எழுதணும். சம் ஆப்ஷன் கேன் பி யூஸ்ட் மோர் தேன் ஒன்ஸ். சில ஆப்ஷன் நம்ம 2 times கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. there is dash coffee left in the pot, do you want. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், some தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ there are some coffee left in the pot, do you want. ஸோ பாட்டில் கொஞ்சம் காஃபி இருக்குது, உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். do you have dash coins with you, I need some. ஸோ இங்கே என்ன வரும், any. ஸோ உங்ககிட்ட ஏதாவது காயின்ஸ் இருக்கா, எனக்கு இப்போ வேணும், எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. do you have any coins with you, I need some. she asked me for dash magazines but I could not find dash. ஸோ இங்கே என்ன வரும், she asked me for. ஸோ இங்கே some ஏதாவது ஒரு மேகசின்க்கு, பட் ஐ குட் நாட் ஃபைண்ட். ஸோ என்னால் ஒன்று கூட கண்டுபிடிக்க முடியல. ஸோ எனி. ஸோ ஷீ ஆஸ்க்டு மீ ஃபார் சம் மேகசின்ஸ் பட் ஐ குட் நாட் ஃபைண்ட் எனி. அவள் என்கிட்ட கொஞ்சம் மேகசின்ஸ் கேட்டால், பட் என்னால் ஒன்று கூட ஃபைண்ட் பண்ண முடியல, எனக்கு ஒன்று கூட கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஐ கான்ட் கேரி த லக்கேஜ் டேஷ் மோர், ஐ நீட் டேஷ் ஹெல்ப். ஸோ இங்கே என்ன வரும், எனி, அண்ட் இங்கே சம். ஐ கான்ட் கேரி த லக்கேஜ் எனி மோர், ஐ நீட் சம் ஹெல்ப். ஸோ என்னால் இதுக்கு மேலே இந்த லக்கேஜை கேரி பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. there are dash places to visit but we could not have dash time to visit them. ஸோ இந்த ஸ்பேஸில் என்ன வரும், many, and இங்கே much.
ஸோ தேர் ஆர் மெனி பிளேசஸ் டு விசிட் பட் we don't have much time to visit them. ஸோ இங்கே வந்து நிறையா பிளேசஸ் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா பிளேசஸ் இருக்குது, ஆனால் எங்களுக்கு வந்து அவ்வளோ டைம் இல்லை, எங்களுக்கு அவ்வளோ சுற்றி பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு. Describe Kandan's family in about 60 words using the picture and clues given. One is done for you. ஸோ இங்கே வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே வந்து சில க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த யார் அங்கே இருக்காங்களோ அவங்கள பற்றினா சில க்ளூஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை வச்சு அந்த அவங்கள பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணி எழுத போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு கிராண்ட் ஃபாதர் பிக்சர் மாதிரி இருக்கும். ஸோ க்ளூஸ் பாருங்கள், தின் அண்ட் டால், 70 years old, affectionate. ஸோ எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள், கந்தன்ஸ் கிராண்ட் ஃபாதர் இஸ் தின் அண்ட் டால். ஸோ ஒல்லியாகவும் டால் ஹைட்டாகவும் இருப்பாங்க. ஹீ இஸ் 70 years old. ஸோ அவங்களுக்கு வந்து 70 years old, அவங்களுக்கு 70 years ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ இஸ் அஃபெக்ஷனேட். ஸோ இந்த க்ளூஸை வச்சு நம்ம இந்த மாதிரி தான் வந்து டெக்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் எழுத போகிறோம். ஸோ இது பாருங்கள், இது யார் இருக்கிறது, இது வந்து கிராண்ட் மதர். ஸோ க்ளூஸ் பாருங்கள், ஷார்ட், ஃபேட், வியர்ஸ் கிளாஸஸ், ஸ்வீட்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எப்படி எழுதணும், கந்தன்ஸ் கிராண்ட் மதர் இஸ் ஷார்ட் அண்ட் ஃபேட். தென் ஷீ வியர்ஸ் கிளாஸஸ், ஷீ லைக்ஸ் ஸ்வீட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். கந்தன்ஸ் கிராண்ட் மதர் இஸ் ஷார்ட் அண்ட் ஃபேட், ஷீ வியர்ஸ் கிளாஸஸ், ஷீ லைக்ஸ் டு ஈட் ஸ்வீட்ஸ். ஸோ இது யார், இது வந்து கந்தனோட எல்டர் பிரதர் மாதிரி இருக்குது. ஸோ க்ளூஸ் பாருங்கள், ஃபுட்பால் பிளேயர், லவ்ஸ் ஹிஸ் பிரதர் ப்ளூ. ஸோ இது எப்படி எழுதலாம், கந்தன்ஸ் எல்டர் பிரதர் இஸ் அ ஃபுட்பால் பிளேயர், ஹீ லவ்ஸ் ஹிஸ் பிரதர், ஹீ வியர்ஸ் அ ப்ளூ ஷர்ட். ஸோ அடுத்து இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, யங்கஸ்ட்டு. ஸோ அப்படின்னா வந்து இருக்குதுலே வந்து அவங்க வீட்டில் இருக்குதுலே குட்டி பொண்ணு இவ தானா. அப்போது இவ யாராக இருக்கும், கந்தன்ஸ் யங்கஸ்ட் சிஸ்டர். ஸோ வேறு க்ளூஸ் பாருங்கள், பிக் ஐஸ், லைக்ஸ் பிங்க். ஸோ கந்தன்ஸ் யங்கர் சிஸ்டர் ஹேஸ் பிக் ஐஸ், ஷீ லைக்ஸ் பிங்க் கலர் ட்ரெஸ். ஓகே, அடுத்து பாருங்கள், இது யாராக இருக்கும், இது வந்து கந்தனோட ஃபாதர். ஸோ க்ளூஸ் பாருங்கள், டால், ஹார்ட் ஒர்க்கிங், பிரெட் வின்னர். எப்படி எழுதுனா, கந்தன்ஸ் ஃபாதர் இஸ் அ டால் மேன், ஹீ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஹீ இஸ் அ ஒன்லி பிரெட் வின்னர் இன் த ஃபேமிலி. ஸோ பிரெட் வின்னர்னா என்னதுன்னா, அந்த ஃபேமிலிக்காக ஏர்ன் பண்ணுவாங்க, அவங்க தான் பிரெட் வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கந்தனோட அப்பா தான் வந்து இந்த ஃபேமிலிக்காக ஏர்ன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவர் தான் வந்து பிரெட் வின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது யார், இது வந்து கந்தனோட மதர், கைண்ட், ஹாபி, பெயிண்டிங். ஸோ கந்தன்ஸ் மதர் இஸ் அ கைண்ட் லேடி, her hobby is singing, she is also good in painting. ஸோ இந்த சென்டென்ஸ்லாம் வந்து நீங்கள் இதே மாதிரி தான் எழுதணும்னு இல்லை, உங்களுக்கு எப்படி இந்த க்ளூஸை வச்சு எந்த மாதிரிலாம் ஃபார்ம் பண்ண முடியுதோ நீங்கள் எதை மாதிரி வேணாலும் எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். Here are some words that express feelings, read the situations and write the suitable one in the blanks. ஸோ இதெல்லாம் வந்து ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான சில வேர்ட்ஸ். ஸோ இங்கே இருக்கிற சென்டென்ஸில் எந்த வேர்டு வந்து எதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுமோ அதை எடுத்து நம்ம எழுத போகிறோம். யுவர் மாம் மேட் யுவர் ஃபேவரைட் டின்னர். ஸோ உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரைட்டான டின்னர் செஞ்சுருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஜாயஸ். யூ லாஸ்ட் யுவர் ஜாமெட்ரி பாக்ஸ் அண்ட் ஒன் ரிட்டர்ன்ஸ் இட் டு யூ. ஸோ ஒருத்தவங்க நீங்கள் வந்து உங்கள் ஜாமெட்ரி பாக்ஸை தொலைச்சிடுறீங்க, ஆனால் வேறு ஒருத்தவங்க வந்து அதை கரெக்டாக உங்களுதுன்னு ஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க, ரிட்டர்ன் உங்ககிட்ட திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ அப்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா வந்து நீங்கள் தொலைச்சிட்டோம், நமக்கு காணாமல் போயிடுச்சு, நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு பொருள் வந்து திருப்பி உங்ககிட்டயே வரும்போது அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எப்போயுமே வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து பாருங்கள், யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் எக்ஸாம் ரிசல்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் எழுதின எக்ஸாமோட ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஆங்ஷியஸாக, ரொம்ப ஈகராக இருக்கும்ல, நமக்கு என்ன ரிசல்ட் வருமோ அந்த மாதிரி ஈகராக இருக்கும். ஸோ ஆங்ஷியஸ். இட் இஸ் வெரி லேட் அட் நைட் அண்ட் யுவர் ஃபாதர் ஹேசன்ட் ரிட்டர்ன்ட் ஃப்ரம் த ஆஃபீஸ். ஸோ அந்த நைட் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, உங்கள் அப்பா வந்து இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரவே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப வரி பண்ணுவீங்கள. ஸோ worried. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இந்த எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன். ஸோ நீங்கள் வந்து எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க. அப்போ எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப பெருமையாக, ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். ஸோ ப்ரௌட். 6th ஒன் பாருங்கள், த ஃபர்ஸ்ட் டே அட் ஸ்கூல். ஸோ ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும்.
யூ ஃபைண்ட் இட் டஃப் டு லேர்ன் அ நியூ லாங்குவேஜ். ஸோ ஒரு புது லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ எப்படி இருக்கும்? டிஜெக்டட். ஸோ இந்த ஸ்பேஸில் டிஜெக்டட்னு எழுதிக்கோங்க. இதோட ஈத்கா லெசன் புக் பேக் எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Contact 944 540 9416.